ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஆவணி 10ஆம் நாள் சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த நாளில் சந்திர கிரகணம் மட்டுமில்லாமல் பௌர்ணமி மற்றும் ஆவணி அவிட்டமானது சேர்ந்து வருகிறது. இப்படிப்பட்ட இந்த நாளில் சந்திர கிரகணம் வரும்பொழுது கண்டிப்பா இந்த கிரகணத்துடைய தாக்கமானது உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாக்கமானது எப்படிப்பட்ட ஒரு தாக்கமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு தாக்கமாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சந்திர கிரகணமானது சிவப்பு நிற, அதாவது அக்னியாக வரக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சி அடிப்படையில இந்த மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. சாதாரண கிரகணம் அப்படின்னு சொல்லும் போது இதன் மூலமே நமக்கு பல்வேறு விதமான வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த கிரகணம் சாதாரண சந்திர கிரகணம் கிடையாது. அதாவது சிவப்பு நிறத்துல அக்னி போல தோன்றக்கூடிய நெருப்பு வழியமாய் சுற்றக்கூடிய ஒரு சந்திர கிரகணமாக மட்டும் இருக்கிறது. இந்த மாதிரி ஆக்ரோஷமாக ஒரு கிரகணத்தால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண தாக்கம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொடுத்திருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. இன்று மேச ராசி நேயர்களுக்கு இந்த கிரகண தாக்கம் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதாவது ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ஆகஸ்ட் மாதம் சந்திர கிரகணம் பாத்தீங்கன்னா 2வது முறை வரக்கூடிய ஒரு சந்திர கிரகணங்க. ஜோதிடத்தில் கிரக பேச்சுகள் மற்றும் சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ அதே அளவிற்கு தான் இந்த கிரகணங்களும் முக்கியமாக கவனித்து சொல்வதாக சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துலதான் இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்க்க போறோம். இந்த சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஏற்படக்கூடிய ஒரு சந்திர கிரகணங்க. இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், நிறைய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணமானது எப்படி தோன்றுது என்று பார்க்கும் பொழுது, சந்திரனின் ஒளி பொருந்திய பௌர்ணமி நாளில் இது ஏற்பட போகிறது. அதாவது பௌர்ணமி நாளில் ஆரம்பித்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதாவது 6:53 மணிக்கு காலை நேரத்துல ஆரம்பிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகணம் தொடங்கி அதாவது 12:31:47 மணி வரை இந்த கிரகணம் நீடிக்க உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணி பௌர்ணமி திதி ஆவணி அவிட்டம் என்ற விரத நாளாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்கிறது. இந்த அற்புத நாளில் சந்திர கிரகணம் காலை நேரத்தில் தோன்றி உள்ளதுங்க. பகல் பொழுதில் இன்று சந்திர கிரகணமானது ஏற்படுவது இந்தியாவில இந்த கிரகணத்தை நிச்சயமா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஆவலோடு இந்த கிரகணத்தை பார்க்கலாம் என்று எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. இந்த கிரகணத்தை பார்ப்பது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அனைவருக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகணமாக மட்டும் இல்லாமல் அனைவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகணமாகவும் இருக்கிறது. சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு தொடங்கி நண்பகல் பாத்தீங்கன்னா 12:31 மணி வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகல் நேரத்தில் நடப்பதால் கண்டிப்பா பார்க்க முடியாதுங்க. அதாவது இந்த சந்திர கிரகணமானது 27ஆம் தேதியும் நடக்குது, 28ஆம் தேதியும் நடக்குது என 2 நாளும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி பௌர்ணமி நடந்தாலும் 28ஆம் தேதி இந்த சந்திர கிரகணம் நடப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. 2 நாளில் எந்த நாள் நடக்க போகிறது என்று தெரியவில்லைங்க. இந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் என்று பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழையும் சிவ புராணத்தையும் நூல்களையும் படிப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம இந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணுங்க. இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்கு என்பதை இப்ப மேசராசினியர்களுக்கு நாம விரிவாக பார்க்கலாங்க. மேசராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 27ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடப்பதற்கான ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. மேசராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி பௌர்ணமி மற்றும் 28ஆம் தேதி ஆனது சந்திர கிரகணம். இது 2 கிரகணத்துடைய தாக்கத்தாலும் இந்த காலகட்டம் உறவுகளில் சமநிலையும்
புரிதலையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை மேஷ ராசி நேயர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை ஏற்பட்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனால இந்த மாதிரி நேரங்கள் நீங்க பாசிட்டிவாக யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக மட்டுமல்லாமல் உங்களுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் அமைந்திருக்கு. வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்க போகிறது. அது மட்டுமில்லாமல் பணி இடத்துல நீங்க புதிய பொறுப்புகளையோ அல்லது புதிய பணி முறையோ எதிர்கொள்ள நேரிடலாம். இந்த மாதிரி கடினமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தேடி வரும். எத்தனை கடினமான சூழ்நிலை வந்தாலும் எத்தனை இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அனைத்துமே சமாளித்து அனைத்துமே முறியடித்து அதிலிருந்து மீண்டு வருவது மேசராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு மீண்டு எழுந்து வருவதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுடைய நிதிநிலை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு என்று பாத்தீங்கன்னா சீராக இருக்க போகிறது. வாழ்வில் அதே போல மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். சோ எல்லா விஷயமே உங்களுக்கு பாசிட்டிவா நடப்பதால் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை உண்டாகலாம். இப்போதைக்கு பெரிய செலவுகளை தவிர்ப்பதுதான் மேசராசினியர்களுக்கு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா செலவுகளை கட்டுப்படுத்தி செய்வது இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நெருங்கிய குடும்ப உறுப்பினர் ஒருவர் உங்களுடைய ஆலோசனை அல்லது ஆதரவை நாடினால் அதை நீங்க கொடுப்பதுதான் இப்ப நல்லது. அதாவது மற்றவர்கள் உங்களுடைய உதவை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லா பொறுப்புகளையும் நீங்களே சுமப்பது முயற்சிப்பதை இப்ப நீங்க தவிர்க்கணுங்க. அதாவது குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பாரத்தையுமே மேசராசினியர்கள் மட்டுமே இதுவரை சுமந்து கொண்டு வருகிறார்கள். சோ மேசராசினியர்களுக்கு கஷ்டத்தை குறைக்கணும், மேசராசினியர்களுடைய பாரத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களே உங்களுக்கான முயற்சி எடுத்தால் மட்டுமே இதுல இருந்து நீங்க உங்களுக்கான ஒரு ரெஸ்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த பாரத்தையும் நீங்களே எடுத்துக்கொள்ளாமல் பாதி அளவு பாரத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுவதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்லது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணத்துடைய தாக்கத்தாலும் இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தாலும் கண்டிப்பா இந்த மாதிரி அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட போகிறது. கண்டிப்பா இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. மேச ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி பௌர்ணமி மற்றும் ஆவணி அவிட்டம், அதே போல ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திர கிரகணம். இந்த காலகட்டத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.